ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிஷ் அண்ட் சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஒரு கப் அளவுக்கு புழுங்கல் அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். 4 மணி நேரம் கழித்து ஒரு ஸ்ட்ரெயினரில் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அரிசியை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் 2 ஏலக்காய், 4-5 முந்திரி பருப்பு சேர்த்துட்டு ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, ரவை பதத்துக்கு அரைச்சாச்சு. இப்போ இதோட அரை கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காவை சேர்த்துக்கலாம். 3/4 கப் வெல்லம். 1 கப் அரிசிக்கு 3/4 கப் வெல்லம் கரெக்டாக இருக்கும். 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானோடனே முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் முந்திரி திராட்சைக்கு பதிலாக தேங்காவை கூட சின்ன சின்னதாக கட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி சிம்பிளாக ஆனால் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸ்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட் அதே பேன்லேயே கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. சென்டரில் ஒரு டம்ளர் நெய் சுற்றி தடவிட்டு வச்சுருக்கேன். அடியில் வறுத்த முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சிருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு மேலே வறுத்து வச்சிருக்க முந்திரி திராட்சை, நான் கூடவே பிஸ்தாவையும் பாதாமியும் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சு ஒரு 15 நிமிஷம் வேக விடுங்க. இப்போ 15 நிமிஷம் கழிச்சு இந்த மாதிரி ஒரு டூத்பிக்கில் செக் பண்ணுங்க. இப்போ கரெக்டாக வெந்துருச்சு. சென்டரில் இருக்க டம்ளரை எடுத்துடலாம். இப்போ பாருங்க, சென்டர்லலாம் நல்லா கிறிஸ்பியாக வெந்து வந்திருக்கு. இப்போ இதை திருப்பி போட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் அடியிலலாம் நல்லா வேக விடலாம். இப்போ 2 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம். நம்மளுடைய சூப்பரான ஸ்நாக் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.